الله أكبر الله أكبر. உள்ளத்தை ஹவாவை விட்டும் தடுத்துக் கொண்டால் ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் ஒதுங்குமிடம் சுவர்க்கம்தான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய இந்த வாழ்க்கையின் லட்சியம் என்ன, டார்கெட் என்ன? இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு காலம் வாழப் போகிறோம்? நம்மிடத்தில் நிறைய பணம் இருக்கலாம், நிறைய படிப்பு இருக்கலாம், நிறைய செல்வாக்கு இருக்கலாம், நிறைய அதிகாரம் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழப் போகிறோம் என்கிற ஒரு கேள்வி நம் முன்னால் இருக்கிறது. கொஞ்ச காலம் தான் வாழப் போகிறோம். ஒவ்வொருவரும் தாயினுடைய வயிற்றில் இருக்கும் போது எவ்வளவு காலம் வாழப் போகிறோம் என்று அஜ்ஜல் எழுதப்பட்டு விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினரை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஆயுள் மிக குறைந்தது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஅமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70. என்னுடைய உம்மத்தின் வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று சொன்னார்கள். மேக்சிமம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் 60-70 வருடங்கள் வாழப்போகிறோம். இன்றைக்கு 60-70 என்பது மிக சொற்பமான காலம். அதுவும் மறுமை நாள் நெருங்கிவிட்ட ஒரு காலப்பகுதியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறுமை நாள் நெருங்கும் போது யதகாரபு ஸமான், காலம் சுருங்கும். தகூனு ஸனது கஷ்ஷஹர், ஒரு வருடம் ஒரு மாதம் போன்றிருக்கும். வயகூனு ஷஹரு கல் ஜும்ஆ, ஒரு மாதம் ஒரு வாரம் போன்றிருக்கும். வதகூனுல் ஜும்அத்து கல் யௌம், ஒரு வாரம் ஒரு நாள் போன்றிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு காலத்திலே நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலம் வேகமாக போய்க் கொண்டிருக்கிறது. மேக்சிமம் வாழ்ந்தாலும் 60-70 வருடங்கள் வாழப் போகிறோம். இதற்கு பிறகு வாழுகிற வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. கபருடைய வாழ்க்கை எவ்வளவு காலம் என்பது அல்லாஹு அலம். மஹ்ஷரிலே 50,000 வருடங்கள் நிற்க வேண்டும். அதற்கு பிறகு சுவர்க்கம், நரகம். எனவே இந்த உலகத்தில் புத்திசாலி யார் என்றால், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். உண்மையான புத்திசாலி தன்னிடம் கேள்வி கேட்டு தன்னை சுயபரிசோதனை செய்து மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக வேண்டி அமல் செய்பவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய லட்சியம் சுவர்க்கம் என்றால், மரணத்திற்கு பிறகு வெற்றி பெறுவது என்றால், நம்முடைய உள்ளத்தை ஹவாவை விட்டும் தடுத்துக் கொள்வது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. உள்ளத்தை ஹவாவை விட்டு தடுப்பது, ஷஹவாத்துகளை விட்டு தடுப்பது. நம்முடைய உள்ளத்தில் இந்த உலகத்தின் மீது மோகம் வந்துவிடக் கூடாது. உலகத்தை தேடுவதை இஸ்லாம் தடை செய்யவில்லை. குர்ஆனில் அல்லாஹ் ஆர்வப்படுத்துகிறார். فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ. தொழுகை முடிந்து விட்டால் அல்லாஹ்வுடைய பூமியிலே பறந்து சென்று அல்லாஹ்வுடைய ஃபضலை தேடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஆர்வப்படுத்துகிறான். பொருளாதாரத்தை தேட வேண்டும். வசதியோடு இருப்பதை அல்லாஹ் குற்றமாக சொல்லவில்லை. பொருளாதார வசதி நிறைந்திருப்பதை இஸ்லாம் குறையாக கூறவும் இல்லை. ஆனால் பொருளாதாரத்திற்கு நாம் அடிமையாகி விடுவதைத்தான் இஸ்லாம் நமக்கு